வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பண்ண போகிறது சிக்கன் ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான், அதை நான் தெளிவாக சொல்கிறேன். 400 கிராம் சிக்கன் செஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். பட்டை, ஏலக்காய் கொஞ்சம், வெங்காயம் 70 கிராம், 3 வெங்காயம் 70 கிராம், அதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. தக்காளி 70 கிராம், 3 பீஸு, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போதும். தேவைக்கேற்ப புதினாவும் மல்லியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி அலுமினிய பெரிய கடாயில் பண்ணுறேன். அலுமினிய சட்டிலையும் பண்ணலாம், இல்லைன்னா பேன்லேயும் பண்ணலாம். சரி, இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 50 ml மேலே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வெறும் நெய் போட்டு கூட பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை போட்டு பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும். அதிகமாக விட்டால் தான் அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய் அதை வந்துட்டு ஆயில் சூடானோன்னு அதில் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌனிஷ் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு மீடியமாக ஆனால் வெந்திருக்கணும். அது நான் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், காட்டுறேன். அதே மாதிரி வெந்திருக்கும் போகும்போது அடுத்தது போடலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் ரோஸ்டானது நாக்குக்கு சுள்ளு சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருந்தாலே போதும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் பண்ணுறது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால அடி சீக்கிரமாக பிடிக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயமும் இஞ்சி வெள்ளை பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு மணமாக வரும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு தக்காளியோட ஒரு புளிப்பு சுவையும் நம்ம வெங்காயத்தோட ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் சேர்ந்து அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் நாக்குக்கு அந்த கிரேவி. கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சைடு ஃபுல்லாக அந்த இஞ்சி வெள்ளை பூண்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற புதினாவும் மல்லியும் அதை அப்படி போடுங்க. ஏடா இவன் நிறைய போடுறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நறுக்காமல் ஓரளவு மீடியமாக பெரிய பெரிய சைஸாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்காமல் இருந்தால் அது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா எல்லா நீங்கள் சாப்பிட போகும்போது எல்லா வாயிலையும் அந்த இது வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு பெருசாகவே போடுங்க. ஆனால் நல்லா வாசத்துக்காண்டி தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி வெள்ளை பூண்டு, புதினா மல்லி எல்லாமே டோட்டலாக மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி எல்லாமே வெந்து ஒரு கிரேவி டைப்பில் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னடா இவன் மிக்ஸ் பண்ணுறதே காட்டுறானேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த மாதிரி காட்டுறேன். இப்போ ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்துட்டு நான் எப்போவுமே இந்த கிரேவி இந்த மாதிரி ஐட்டமுக்கு எல்லாத்துக்குமே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மல் சில்லியும் யூஸ் பண்ணலாம், ஆனால் காஷ்மீரி போட்டால் கொஞ்சம் கலராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு சில்லி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் டோட்டலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ரெட்டிஷ் கலராக டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் எல்லாமே. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே டோட்டலாக ஒரு கிரேவி டைப்பில் மாறும் பாருங்கள். இப்போ ஓரளவு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்போ அதை போட்டுக்கோங்க.
நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போடுறேன். நான் வந்துட்டு தேவை இருந்தால் திருப்பி நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. தேவை பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கிரேவி டைப்பில் எல்லாமே அதிகபட்சமாக வெந்துருச்சு. நல்லா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக நெஞ்சு எரியும். அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நேரம் விடுங்களேன். அது டோட்டலாக மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விடுங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ என்னென்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப வேணாம் 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். போடணும்னு கட்டாயம் இல்லை, உடம்புக்கு நல்லது அவ்வளோதான். ஏன்னா நான்வெஜ் செய்கிறதுனால உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கன், கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து போட்டு டோட்டலாக மிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு வேக விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும், 1/2 கிளாஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். சப்போஸ் அதிகமாக உங்களுக்கு வெந்து வேணும், சிக்கன் வந்துட்டு நல்ல சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக வேகணும், அந்த மாதிரி என்னென்னா கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டால் போதும். நான் 1/2 கிளாஸ் ஏன் ஊற்றுறேன்னா ஓரளவு மீடியமாக நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும். இன்னும் நான் அதிகமாக வந்தேன்னா தனித்தனியாக கலர ஆரம்பிச்சிடும் சிக்கன், அப்படியே தனித்தனியாக. அதனால தான் நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை. ஏன்னா வேகும் போகும்போதே தண்ணி வந்துட்டு சிக்கன்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், தண்ணியாக கொஞ்சம் ரிலீஸ் ஆகி தண்ணி கொஞ்சம் கூடும். அதனால் நார்மலாக ஆனால் மீடியம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஓரளவு நார்மலாக வெந்துருச்சு. சிக்கன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் மக்களே, இதுதான் இது சிக்கன் ரோஸ்ட்டு. இது வந்துட்டு தோசை, இட்லி, அதுக்கப்புறம் இடியாப்பம், இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு நீங்கள் சிம்பிளாக பண்ணனா இது பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டிஷ்ஷில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.